சார் இந்தியன் 2 படம் ஓடாதுன்னு தெரிஞ்சு தான் அந்த படம் ரிலீஸ் அதான் இந்த படத்துக்கு மட்டும் இல்லை, அபூர்வ சகோதரர்கள் படம் கூட அது என் படம் என்னன்னு எனக்கு தெரியாது. அதோடு சேர்ந்து தான் என்னுடைய முதல் படம் வந்தது. நான் யார் வெறும் டுபாக்கூர் என்னன்னா ஜனங்க வந்து டெஃபரெண்ட்டாக புது விஷயத்தை அக்செப்ட் பண்ணிக்குவாங்கன்னு தோணுச்சு. நீங்கள் விமர்சனத்தை பாருங்கள், இன்றைக்கி ஆடியன்ஸ் கிட்ட இருக்க ரெஸ்பான்ஸ் பாருங்கள். நான் நினைக்கிறது ரெஸ்பான்ஸுக்கும் விமர்சனத்துக்கும் ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்கக்கூடாது, ஒரு பெரிய இடைவெளி இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அதனால் இந்தியன் படம் எப்படிப்பட்டது என்னன்னு எனக்கு தெரியாது. எனக்கு ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியும்னா, எல்லா ஹைப் படமும் அதுக்கு ஒரு பயங்கர பீக் வந்து ஒரு ஃபியூ டேஸ் இருக்கும். அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அது கொஞ்சம் குறையும். தியேட்டர்ஸ் கொஞ்சம் கிடைச்சதுன்னா நம்ம பூந்து உள்ளே வரலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட இந்தியன் 2 பார்த்துட்டு நான் வந்து எப்படி பார்க்குறேன், நான் படம் பார்க்குறது போகும்போது ஒரு 5-6 ஸ்க்ரீன் இருக்க தேட்டரில் போனேன்னா ஒரு படம் பார்ப்பேன், அப்படியே வெளியில் வந்து அடுத்த படத்தை பார்ப்பேன். அது ஒரு ஜாப்பனீஸ் ஃபில்மாக இருக்கும் அல்லது வேறு ஒரு மலையாள படமாக இருக்கும். அதனால் ஆடியன்ஸுக்கும் அதே மாதிரி தான், ஒரு படம் பார்த்துட்டோம்னா இன்னொரு படம் பார்க்கலான்னு தோணும். அப்படி ஒரு ஆப்ஷனாக இருக்குது என்னுடைய படம். ஆனால் இதில் நான் எடுத்த ரிஸ்க்கை ப்ரொடியூசர்ஸ் கவுன்சிலில் என்னுடைய நம்பர் அம்மா சிவான்னு இருக்கார், அம்மா கிரியேஷன் சிவா, அவர் வந்து வேண்டாங்க இந்த மாதிரி ஒரு ரிஸ்க்குன்னாரு. தனஞ்சயன் நீங்கள் ரிஸ்க் எடுங்க சார் பரவாயில்லைன்னாரு. தனஞ்சயன் நீங்கள் ரிஸ்க் எடுங்க சார் பரவாயில்லைன்னாரு. டீன்ஸ் 2ன்னு போடுறது நாட் டெஃபினட்டாக இந்தியன் 2 மாதிரியான ஒரு விஷயம் கிடையாது. நான் இன்னும் பார்க்கல. என்ன காரணம்னா, எனக்கு ஆசை தான் உண்மையிலே. எடுத்தோன்னே இந்த படம் வந்து ஒரு பம்பாட்டாக போயிருந்ததுன்னு வச்சுங்களேன், எக்ஸ்ட்ரானரிப்பா அப்படின்னு எல்லா விமர்சனம் சொல்லியிருந்தாங்கன்னா சத்தியமாக நான் போய் நேற்று நைட்டாவது இந்தியன் 2 பார்த்துருப்பேன். எனக்கு எக்ஸ்ட்ரானரிப்பா அப்படின்னு எல்லா விமர்சனம் சொல்லியிருந்தாங்கன்னா சத்தியமாக நான் போய் நேற்று நைட்டாவது இந்தியன் 2 பார்த்துருப்பேன். எனக்கு பயங்கர ஆர்வமாக இருக்கேன். தகுதியே தேவையில்லை, எல்லாரும் ஆதங்கம் பண்ணலாம், ரோட்டில் நின்றுக்கிட்டு இப்படி நாசமாக போச்சு நாடுன்னு சொல்லிட்டு இருக்கலாம். ஆனால் எனக்கு தெரிஞ்ச பெரிய படம் சின்ன படம்னு ஒன்றுமே கிடையாது. படம் நல்ல படம் நல்லா இல்லாத படம் அவ்வளோதான். இதில் பெரிய படம் சின்ன படங்கிறது நீங்கள் சொல்கிறது வர்த்தக ரீதியாக சொல்கிறீங்க. எனக்கு என் படம் தான் பெரிய படம்.